படம் அருமையாக இருக்குதுப்பா. அம்மா வேஷத்தில் நடித்தது, கதாநாயகனாக நடித்தது, காளி தங்கச்சியாக நடித்த பொண்ணு, அந்த கூட இன்னொரு பையன் ஆடுவாங்க, எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. படத்தை வந்து கதை இப்படித்தான் எடுக்கணுங்கிற ஒரு இது யாரும் இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணலை. இந்த முறை வந்து அலங்குங்கிற இந்த திரைக்கு இந்த காளியை வச்சு எடுத்துருக்கிறது அவ்வளவு அபூர்வமாக இருக்குது. பார்க்குறக்கு அருமையாக இருக்குது. அதில் நடித்தவங்க அத்தனை பேரும் மென்மேலும் அவங்க வாழ்க்கையில் உயரணும்னு நான் வாழ்த்துறேன். விஷயம் அது வாழ்க வளமுடன். ப்ரோ படம் வந்து சூப்பராக நல்லபடியாக வந்தது ப்ரோ. இந்த படம் வந்து நல்லபடியாக சூப்பராக வந்தது. நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து வந்து சேர்ந்து வந்து பார்க்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. தனியாக வந்து அலோவரி இதுலாம் கிடையாது. குட்டீஸ்லேருந்து பெரிய பெரிய ஆளுங்க வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள். நல்லா வந்தது. ஸ்டார்டிங் வந்து ஃபினிஷ் வரைக்கும் சூப்பராக வந்தது. எல்லாமே பண்ணிட்டுருக்குறாங்க. நீங்கள் எப்படி சொல்லனா, இந்த படத்தை வந்து நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க. ஒரு ஒரு ஸ்லோ மூமெண்ட் இருக்காது. நீங்கள் வந்து அவ்வளோ சோகமான இதுவும் கிடையாது. எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு மூமெண்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் ஒரு பேசுறதும் எனக்கே திக்கிற மாரி எனக்கே தெரியுது. ஏன்னா நான் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறேன். என்ன எது பேசுன்னு தெரியல. ஹாப்பி. இதோட கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மூமெண்ட்டுமே அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஆமாம் ப்ரோ நீங்கள் வீட்டில் நம்ம ஒரு குழந்தையும் சரி, நம்மளோட அண்ணன் தம்பி நம்ம எல்லாமே ஃபேமிலி தான் ப்ரோ. இந்த படத்தில் ஒரே டைலாக் என்னென்னா, எல்லா இதுவும் ஒன்று தான் அதுமாரி சொல்லியிருப்பாங்க. அதை தான் நாங்களும் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த படத்தில் வந்து எல்லா விலங்குகளுமே எல்லாம் ஒன்று தான். நம்ம நம்ம என்ன பண்ணால் தான் அது நம்மளை தாக்கும் தவிர நம்ம என்ன பண்ணால் தாக்காது. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் உங்கள் வேலையும் அப்போ நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோம். அதுமாரி விட்டுருந்தாலே போதும். உங்களை பாசமாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை ஏற்றுக்குங்க, பிடிக்கலையா அதுக்கு விட்டுருங்க. அது வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. அதான் என்னென்னு சொல்ல முடியும் ப்ரோ. இந்த படத்தை வந்து இந்த அரசியல் எதுவுமே இல்லை ப்ரோ. எல்லாமே ஃபேமிலிக்காக தான் ப்ரோ இந்த படத்தை நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு இதில் ஒரு அரசியலும் ஒரு மூமெண்ட்டும் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அந்தமாதிரி நாங்கள் எடுத்து பண்ணிக்கிறோம் இந்த படத்தில். நாங்கள் படம் சூப்பராக இருந்ததுன்னா எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அதில் அம்மாவோடது வந்து மாஷாக இருந்தது. அதான் எல்லா உயிர்களும் ஒன்று தான். யாரையும் நாயாக இருந்தால் என்ன, அதை வந்து உயிர் நினைக்கக்கூடாது. அதையும் நம்ம மதித்து தான் இது பண்ணணும், கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டு அவங்க வந்து எதுவும் தேவையில்லாமல் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து புரிஞ்சுப்பாங்க. அது பாட்டுக்கு போதா, அது பாட்டு விட்டு நம்ம ஏதாவது செஞ்சாதான் இது பண்ணுமே தவிர அதை எதுவும் பண்ணக்கூடாது. அதுலேயுமே செஞ்சாலும் ஒரு சில பேர் மனதாபிமானப்பட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் லாஸ்ட்டில் அந்த வில்லனே கொஞ்சம் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நான் சூப்பராக இருந்தது. ஓகே இல்லை அந்த மாதிரி எதுவும் சொல்ல வரல. நார்மலாக நாங்களே இப்போ அரசியல் பற்றி மாதிரி எதுவும் எனக்கு நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. அந்த மாதிரி எதுவும் கொண்டு வரல. ஏன்னா நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது படம். போரே இல்லைண்ணா, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. எங்கேயும் போர் அடிக்கல. மியூசிக்காக சூப்பராக இருந்துச்சு. விஷுவலாகவும் சூப்பராக இருந்துச்சு. எங்கேயுமே ஒரு இதாக ஏன்னா கான்செப்ட் எல்லா உயிருமே ஒன்று தான் அப்படின்ற மாரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. குட்டி இது இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் பெருசு இல்லை. நல்லா இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு.